ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க. அப்படி ஒரு அமைப்பு வரப்போகுது. அதாவது கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு சில கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா ஜனன ஜாதகத்தில் இது கண்டிப்பாக சாத்தியப்படும். அது பணமாகவும் கிடைக்கலாம், பொருளாகவும் கிடைக்கலாம், வீடு மனை உயில் எதானாலும் இருக்கலாம். ஒரு கிஃப்டாக கூட இருக்கலாம், திடீர்னு ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அரசியலில் ஒரு பதவியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று மனசுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, நீடித்த சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி சில காரியங்கள் நடக்கும் அடுத்து வருகின்ற நாட்களில். இந்த காரியத்தை யார் சார் பண்ணுறாருன்னா ராகு தான் பண்ணுறாரு. ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்துக்கு உள்ள கிரகம். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. ராகு வந்து நல்லா கொடுப்பார். சரியா, 18 வருஷம் அவருடைய தசாபுத்தி நடக்கும். மாபெரும் ஒரு வெற்றியை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பார். இப்போ சுபத்துவமாக இருக்கிறாரு. இன்றைக்கி 2/6/2026 வைகாசி 19 செவ்வாய்க்கிழமை குருவுடைய பார்வைக்கு வராரு. திருக்கணிதப்படி இன்றைக்கி குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. 26/5 முடிஞ்சிருச்சு, மே 26 இன்றைக்கி திருக்கணிதப்படி குரு பகவான் வந்து உங்கள் ராசிநாதன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ல் குரு இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. விரய ஸ்தானத்தையும் வருமான ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இதில் வந்து சனி பகவானையும் பார்க்குறாரு. சனி பகவானை பார்க்குறதுனால அர்த்தாசிரம சனியுடைய தாக்கம் வெகுவாக குறையும். சனி பார்க்குற கெடுபலன்கள்லாம் குறையும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு நிறைய சிரமத்தை கொடுத்துட்டு இருந்தார். சுகவீனப்பட்டு இருந்தீங்க, ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. சரியா, வீடு மனை வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருந்தது. விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்டடம் கட்டுறது, இப்படி தனிப்பட்ட உடல்நலம், உயர்கல்வி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதிலெல்லாம் இடைஞ்சல் இருந்துச்சு. இனிமேல் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். அதுபோக சனி பகவான் வேறு இப்போ புதன் சாரை எடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. வீடு கொடுத்தவனும் உச்சம், அருமையான அமைப்பு. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த லட்சுமி நாராயண யோகம் வந்து ராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது, நல்ல விதமாக இருக்குது தனுசு ராசிக்கு. இப்போ வந்து ராகு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கணும். அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் சிலதை தெரிஞ்சு வச்சுக்கணும். பலன்கள் கேட்குறது முக்கியம் கிடையாது. இன்றைக்குமே நமக்கு வந்து 2 கைகள் நல்லா இருக்கான்னு தான் பார்க்கணும். தனி ஒரு மனிதனுக்கு 2 கைகள் நல்லா இருந்தால் தான் பிறர் கொடுக்குறத வாங்க முடியும். ஒருத்தர் தாம்பூலம் நிறைய பழங்களை வச்சு கொடுக்குறாரு, தட்டு தாம்பூலம் நிறைய பணங்களை வச்சு கொடுக்குறாருன்னா அதை அந்த தாம்பூலத்தை தாங்கிறதுக்கு 2 கைகள் நல்லபடியாக இருக்கணும். அந்த 2 கைகள் தான் உங்களோட ஜனன ஜாதகம். இப்போ ஜனன ஜாதகத்தில் ராகு வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக வந்து ராகு குரு பார்வையிலையோ, குருவுடைய 5, 7, 9ஆம் பார்வையிலையோ, சுக்கிரனுடைய 7ஆம் பார்வையிலையோ, புதனுடைய 7ஆம் பார்வையிலையோ இருக்கணும். இல்லைன்னா சுக்கிரன் புதன் குரு கூட சேர்ந்துருக்கணும். இல்லைன்னா வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்துருக்கணும். சரியா, அவங்க ராசியில் இருந்தாலுமே அது வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்துருக்கணும். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து புரட்டாசி மாதம், ஆனி மாதம், இல்லைன்னா பங்குனி மாதம் பிறந்திருக்கணும். சரியா, இந்த காலகட்டத்துக்குள்ள நடுவில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். ராகுவை சுபத்துவப்படுத்தி ராகு தசை நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ தனுசு ராசிக்கு ராகு தசை நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த பயிற்சி வந்து ராகு பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி ராகு பயிற்சி நடக்குது. குரு பார்வைக்கு வருவார். 2ஆம் இடத்துக்கு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருதுனால குடும்பத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே சொல்கிற மாதிரி இப்போ ராகு வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குறாரு. பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றத்தை கொடுக்குறாரு. நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ராகு திசை புதன் புத்தி, ராகு திசை குரு புத்தி, ராகு திசை சந்திர புத்தி, இந்த புத்தியில் நடக்கிறவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட்டில் பணம் பல மடங்கு கொட்டும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சில பேர் குருதிசை நடக்கும். குருதிசையில் கூட ராகு புத்தியில் நல்ல பலன்கள் நடக்கும். ராகு வந்து அந்த தசா புத்தி அந்த இடத்துல சம்மந்தப்பட்டார்னா இந்நேரம் நல்ல பலன்களை கொடுப்பாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராகு சுப ஒர்க் எடுத்திருக்கிறாரு. சதயம் 1ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. ஒரு 2 மாதத்துக்கு அதில் தான் இருப்பார். சதயம் 1ஆம் பாதம் எடுக்கிறதுனால அவர் வந்து சுப வர்க்கம் எடுத்திருக்கிறாரு. சுப வர்க்கோத்தம் எடுத்திருக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வர்க்கோத்தம் சொல்ல முடியாது, சுப வர்க்கம் எடுத்திருக்கிறாரு. நவாம்சத்தில் சுப வர்க்கம் எடுத்திருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு வீடு சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. சரியா, சதயம் ஒன்றுங்கிறது வந்து தனுசுல வரும் நவாம்சத்தில், அது குரு வீடு சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு. வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறார். இப்போ யார்? குரு பகவான் கடகத்தில். ஸோ எல்லாம் கூடி வருது. முகூர்த்தம் நல்லபடியாக கூடி வருதுனால நேரங்காலம் நல்லா இருக்குது நேர்களே. நான் சொல்கிற சில வழிபாடு பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஏதாவது செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரியங்கள், சின்ன காரியத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வரவு பயங்கரமாக இருக்கும். சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம்
பலன்களை சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் பரிகாரத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பொதுவாக ராகு வந்து சில நாட்களில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அவருடைய ஆதிக்கமுள்ள நாட்கள் 4ஆம் தேதி, ஆங்கில தேதி 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி, இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு ராகுவுடைய ஆதிக்கம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா கொடிகட்டி பறப்பாங்க, பேரு போல் நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே இவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுபோக ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், அதுபோக தொழில்நுட்பம், டெக்னிக்கலாக இதில் நிறைய முதலீடு பண்ணாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் இருக்கும். ஒரே இரவில் பணக்கார ஆகிறதுக்கு இவங்களுக்கு நல்ல சாத்தியக்கூறு இருக்கும். அதுபோக வந்து இவங்க வந்து என்னென்னா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்ட்னஸே ஆக மாட்டாங்க. பிஸ்னஸ் அப்படியே இருப்பாங்க. மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராகுனாலே மல்டி லெவல் தான். பலதரப்பட்ட வேலைகள் இருக்கும். சில வேலைகள் வெளியே தெரியும், சில வேலைகள் வெளியே தெரியாது. அப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தங்கம், வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா பிற்காலத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்களே மாடலாக இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 20, 25 வயசில், 30 வயசில் செஞ்ச தவறுகள், நல்லது கெட்டது எல்லாமே இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இவங்களே செதுக்கிக்கிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், லாப நஷ்டங்கள் என்னென்னு சீர்தூக்கி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தற்போதைய நிலையை சரி பண்ணிக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட அமைப்பில் ராகு கொடுப்பார். அதுபோக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கும் ராகுவுடைய அனுக்கிரகம் இருக்கும். சரியா நேர்களே? ஸோ இப்படி நிறைய ராகுவை பற்றி பிரிச்சுட்டு போகலாம். ராகு ஒரு சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம். அவர் எந்த வீடு சார்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறாரு, சனி பகவான் வீட்டில் இருக்கிறாரு, வீடு கொடுத்தவன் குருபாரையில் இருக்கிறனால நல்லாயிருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. 3ஆம் இடம் வந்து வீரியஸ்தானம். அதனால் தொட்டக்காரியம் தொடங்க காரிய அனுகூலம் இருக்கும். எந்த ஒரு தருணத்திலையும் தன்னிலையே மாற மாட்டீங்க, நிதானமாக இருப்பீங்க, சுதாரிப்பாக இருப்பீங்க. புத்தி ஷார்ப்பாக இருக்கும். அது எப்படின்னா புத்தி நுட்பம் இருக்கும். பணபலம் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுலேயுமே வந்து ஃபோர்ஸாக இருப்பீங்க. குறிப்பாக கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது குறிப்பாக மியூசிக், இசை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பேரு புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும். அதுபோக நீங்கள் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு காரிய முனைப்பை கொடுப்பார், உத்வேகத்தை கொடுப்பார், தொட்ட காரியத்தை தொடங்க வைப்பார். ஸ்டார்டிங் டேபிள் இருக்காது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்நேரம் ராசியும் சுபத்துவமாகுது. ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் பார்க்குறாங்க. 7 கூடியவன் 7ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து பார்க்குறதுனால இல்லறம் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள், ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமணம் வரன்கள் கைகூடி வரும். திருமணமானவர்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை கூடும். எல்லாருக்கிட்டேயும் நேசபாசமாக இருப்பீங்க. பணம் ஒரு பக்கம் வந்தாலுமே, அதாவது நான் ஒரு ஓமையில் சொல்கிறேன், ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு. இன்றைக்கி கோடிகள்ங்கிறது வந்து சாதாரணம். சரியா நேரில்? கோடிகள்ங்கிறது சாதாரணம். சென்னையில் ஒரு கிரவுண்டு இடம் இருந்தாலே கோடிக்கணக்கில் போகும். சரியா? ஒரு சென்ட் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல மதுரையெல்லாம் ஒரு சென்ட் 20 லட்சத்துக்கிட்ட போயிட்டுருக்குது. அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சது 10-12 லட்சம் இல்லாமல் ஒரு சென்ட்டுக்கிட்ட போக முடியாது. ஸோ ஒரு 5 சென்ட் இருந்தாலே இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் சொத்து இருக்குன்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இடமாவோ மனையாவோ கிடைக்கலாம். புதன் ராசியை பார்க்குறாரு. காலி மனை கூட கிடைக்கலாம். காலி மனை அது கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் இருக்குது. சரி, அதனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். கட்டிடக்கலை பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். எதுக்கு இவங்களெல்லாம் நான் வருஷப்படுத்துகிறேன்னா, இவங்களுக்கெல்லாம் பணம் பல்காக அடிக்கும். சில தொழில் தாங்க பணம் வந்து பல்காக அடிக்கும். சரியா? அதாவது என்னென்ன தொழில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பெரிய மெர்ச்சன்ட், ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க, பெரிய ஷாப்பிங் மால் வச்சுருக்கிறவங்க, பெரிய ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. திரைப்படம், சின்னத்திரை இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு தான் வந்து கோடிகள் வந்து டக்குன்னு டிரான்சிக்ஸ் ஆகும். சரியா? சாமானியப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து கோடிகள் வந்து பெரிய லெவலில் கிடைக்காது. பிறர் எழுதி வச்சா கிடைக்கும். தாத்தா பாட்டி சொத்து, இல்லைனா அப்பா ஏதோ இடம் எழுதி கொடுக்குறாரு, பாகப்பிரிவினை, நிலத்தை பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி கிடைக்கும்போது கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். அது பணமாக கிடைக்காது, சொத்தாக தான் கிடைக்கும். அசையா சொத்தாக தான் கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு லிக்விட் கேஷ் ஃப்ளோவிலே கிடைக்கும். லிக்விட் கேஷாகவே சில பேர் கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டெக்ஸ்டைலு, கார்மெண்ட்ஸு, இப்படி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை வந்து கேட்குறவங்க வந்து கஷ்டப்படுறவங்க தான் கேட்குறாங்கன்னு நினச்சி நான் பலன்னு சொல்லலை. பொதுவானது தனுசு ராசியில் சாமானியப்பட்ட மக்கள் இருந்து பெரிய சாகசம் பண்ணுற வரைக்கும் இந்த பலன்கள் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீடியோவில் பலன் போட்டால், ராசி பலன் போட்டால் கஷ்டப்படுறவனுக்காக தான் வீடியோ போடணும்,
சங்கடப்படுறவனுக்காக தான் வீடியோ போடணும், துன்பம் துயரத்தில் இருக்கிறவனுக்கு தான் வீடியோ போடணும் கிடையாது. நான் போடுற வீடியோ பொதுவாக அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாத்துக்கும் பயன்படும். சரியா? சாதாரண குடிமகன்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மூலம், போராடம், உத்திராடம். அவங்க ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தூக்கி கொடுக்கும். கிரக நிலைகள் சரியில்லைன்னா கிடைக்காது, அவ்வளோதான். சரியா? எல்லாமே வந்து சட்டியில் இருந்தால் தான் அகப்புக்கு கிடைக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பலன்கள் மாறுபடுறதுக்கு காரணம் என்னென்னா, தனுசு ராசியிலே சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த தசாபுத்தியை ஒட்டி வரணும். விதி, மதி, கதி மூணும் சேர்ந்து நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து இஷ்ட திருமணம் நடக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால இஷ்ட திருமணம் நடக்கும். காதல் திருமணம் கை கொடுக்கும். சரியா? ஆள் நல்லா இருப்பீங்க, ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. மனைவி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக பெண்கள் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். பெண்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கும். சரியா? மாமன் வழி சீதனம் கிடைக்கும். ஏன்னா புதன் ராசியை பார்க்கறதுனால தாய் மாமன், பொண்ணை கொடுத்த அப்பா, இவங்க வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மாமன் மச்ச உதவிகள் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து என்ன சொல்லுவாங்க, புதன் கைத்தொழிலுக்குள்ள கிரகம். அவர் ராசியை பார்க்கறதுனால கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கைத்தொழில் நிறைய இருக்குது. சரியா நேர்களே? அதனால் கைத்தொழில் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சிற்ப சாத்திரம், கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வஸ்திர லாபம் உண்டு. வஸ்திரம்னா துணி, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஃபேன்சி ஸ்டோருங்கிறது என்ன, பலதரப்பட்ட பொருட்கள் இருக்கும். சரியா? ஃபேன்சினாலே ஆடம்பரம் தானே. அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்கவர் பொருட்கள், கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பணம் பல வகையில் வரும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ராசிக்கு 7, 10 குடையவனும் 6, 11 குடையவனும் சேர்ந்து ராசியை பார்க்குறதுனால நல்லாயிருக்கும். என்ன, சுக்கிரன் புதன் கூட சேர்ந்து ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய அந்த கெடுபலங்கள்லாம் குறைஞ்சி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் சுக்கிரன் நினைவு பொதுவாக நல்லாயிருக்கும். சரியா நேரில்? அதுபோக ராகுக்கு வந்து கோணத்தில் இருக்கிறாங்க. ராகு கும்பத்தில் இருக்கிறாரு, இவங்க மிதுனத்தில் இருக்கிறாங்க. ராகுக்கு கோணத்தில் இந்த கிரகங்கள் வருதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக இருக்கிறது. ஸோ ஓவர் நைட்டில் தனுசு ராசினியர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு பொற்காலமாக இருக்குது. அதுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணுங்க. நின்று போன காரியத்தெல்லாம் மலன் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் மடை திறந்த வெள்ளம் போல் மலை நடக்கும். சரியா நேர்களே? சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு வேலையை விடாப்படியே செஞ்சு முடிப்பீங்க, ஓய்வு எடுக்க மாட்டீங்க. சரியா? கட்டுக்கடங்காத காலம் மாதிரி இருப்பீங்க. உங்களோட உணர்வு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதாவது எப்படின்னா, உணர்ச்சி பலம்பாக இருப்பீங்க, சோம்பேறித்தனமே இருக்காது. எழுமுன் விழுமுன் செல்முன் அப்படின்னு இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? குறிப்பாக இந்த 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 31ஆம் தேதி, 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரி சார், என்ன சார் செய்யலாம்? எனக்கு வந்து இப்போ ராகதிசை நடக்குது, தசா புத்தி சரியில்லை, ராகதிசையில் செவ்வாய் புத்தி நடக்குது, சனி புத்தி, கேது புத்தி, இப்படி ஆகாத புத்தி நடக்குன்னு என்ன செய்யலாம்? எனக்கு வந்து பணத்தை எப்படி நான் பெருகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சிரமத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அனுமான் சாலிசா மந்திரம் படிக்கலாம். சனிக்கிழமை அனுமான் கோயிலுக்கு போய்ட்டு அனுமாரை கும்பிட்டு அனுமானுடைய சாலிசா மந்திரம் படிக்கலாம். பசுமாட்டுக்கு வந்து துளி உளுந்தம்பருப்பு சாதத்தை பிசைஞ்சு கொடுக்கலாம். துளி உளுந்தம்பருப்பு தெரியும், அதாவது நம்ம உளுந்தம்பருப்புலேயே துளி உளுந்தம்பருப்பை அரிசியில் போட்டு ஒன்றா பொங்கி கொஞ்சம் எடுத்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். காகத்துக்கும் வைக்கலாம். ஏன்னா ராகு வந்து சனி பகவான் மாதிரி ஆக்கி பண்ணுவார். அவருடைய நடவடிக்கை எல்லாமே சனி பகவான் ஒத்து தான் இருக்கும். அதனால் அந்த சாதத்தில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்று காக்காக்க வைக்கலாம். இதெல்லாம் முடியலை சார், கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு உளுந்த வடையை கடையில் வாங்கி பசுமாட்டு கொடுங்க. சரியா? கடையில் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாக்குள்ளே இருக்கும் ஒரு வடை, ஒரு உளுந்த வடை வாங்கி பசுமாட்டு கொடுங்க. சரியா? இதை வந்து சனிக்கிழமை கொடுங்க. சனிக்கிழமை கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. சிவன் ஆலயத்துக்கு போங்க, சனிக்கிழமை போங்க. சனிக்கிழமை போய் சிவன் ஆலயத்தில் போய் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. காலபைரவரை கும்பிட்டுவாங்க. சிவன் ஆலயத்துக்கு போகிறது வந்து சிவசக்தியை கும்பிடலாம். மூலஸ்தானத்தில் உள்ள தாய் தாப்பனை கும்பிட்டுட்டு மற்ற எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு காலபைரவரை கண்டிப்பாக கும்பிடணும். காலபைரவரும் துர்க்கையும் கும்பிட்டிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்தும் ராகுவுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வந்துடலாம். சரியா? அங்கே நம்ம கும்பிடுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. தனித்தனி சன்னதியில் விளக்கு போட்டு வரணும். ராகு பகவானுக்கு வந்து நீங்கள் வந்து எலுமிச்சம்பழ விளக்கு போடலாம். சரியா? எலுமிச்சம்பழ விளக்கு துர்க்கைக்கு போடலாம். துர்க்கைக்கு வந்து எலுமிச்சம்பழ விளக்கு நீங்கள் போடுறது இந்த மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ராகு வேலையில் போடலாம். சரியா நேர்களே? ஆண்களும் போடலாம், பெண்களும் போடலாம். ஆனால் ஆண்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதை வந்து கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு பெண்களால் ஈடுபட முடியாது. பெண்கள் இதை நல்லா செய்வாங்க.
பொதுவாக பெண்கள் வெள்ளிக்கிழமை அந்த 10:30 to 12 பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போவாங்க. ஏன்னா நான் ஒரு ஜோதிடர் முறையில் நான் அதெல்லாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். பெண்கள் வந்து அன்றைக்கி சிவப்பு ஆடை அணிஞ்சிருப்பாங்க. சிவப்பு கலர் சேலை, சிவப்பு கலர் சட்டை போட்டு அங்கே கோயிலுக்கு முன்னாடி கோலம் போட்டு அந்த துர்க்கையம்மன் சன்னதிக்கு முன்னாடி கோலம் போட்டு பூ வச்சு அந்த எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி பாராயணம் பண்ணி அம்மனை கும்பிட்டு வருவாங்க. இது வந்து வழக்கமாக நடக்கும். இதில் வந்து ஆண்கள் கலந்துக்கலாம். சரியா? இல்லைனா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவையோ உங்கள் உடன் பிறந்த சகோதரியோ யாரையும் அனுப்பி கூட விளக்கு போட சொல்லலாம். வாட்டர் மேபி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும். கோயிலுக்கு என்னால் வேலை வெட்டிக்கு போகிறேன் சார், என்னால் முடியல அப்படி சொல்கிறவங்க அந்த வெள்ளிக்கிழமை அந்த டைம் வந்து கண்டிப்பாக பகல் டயத்தில் தான் வரும். வெள்ளிக்கிழமை 10:30 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6:30. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் ஆஃபாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 பக்கத்தில் இருக்கிற சிவனாலயத்துக்கு போய்ட்டு துர்க்கைம்மனை கும்பிடலாம். காளியம்மன் கோயிலுக்கும் போகலாம். தனி சன்னிதியில் போய் காளியம்மன் கோயிலுக்கும் கும்பிடலாம். எலுமிச்சம்பழம் விளக்கு தான் போடணும் கிடையாது. செவ்வரளி பூ கொடுக்கலாம், மஞ்சள் கொடுக்கலாம், குங்குமம் கொடுக்கலாம், எலுமிச்சை மாலை சாத்தலாம் அம்மனுக்கு. சரியா? 18 பழங்கள் வர்ற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா அதில் 9ன்னு வரணும். இன்னும் 18 பழங்கள் சேர்ந்த மாலை, 54 பழங்கள் சேர்ந்த மாலை, 27 பழங்கள் சேர்த்து உள்ள மாலை, 108 இப்படின்னு கொடுக்கலாம். 18ங்கிறது வந்து நார்மலாக உள்ளது. சரியா? இல்லைனா 18 பழத்தை வாங்கி நம்மளே அதை மாலையாக கோர்த்து ஈஸியாக கோர்க்கலாம். எலுமிச்சம்பழத்தை கோர்த்து அம்மனுக்கு சாத்தலாம். இல்லைனா 27 பழங்களை வாங்கி மாலையாக கோர்த்து அம்மனுக்கு சாத்தலாம். இதெல்லாம் வந்து ஒரு சாஸ்திரம் தான். நிறைய வழிகள் இருக்குது. அதை நம்ம செய்யலாம். எதுவுமே செய்ய முடியாதவங்க அந்த ராகு வேளையில் வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. சரியா? வேப்ப மரம் தான் அன்னை சக்தி, ஆதிபராசக்தியோட இருப்பிடம். வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றுனீங்கனாலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டம் வந்து ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சதயம் 1ஆம் பாகத்தில் அடுத்து வரையும் 2 மாதத்துக்கு இருக்கிறாரு. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் குரு பார்வையில் இருக்கிறாரு. செவ்வாய் மூலத்திரிகோணம் ஆட்சிப்பட்டு இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அருமையான அமைப்பு. 6ல் இருக்கிற சூரியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பலனத்தை கொடுப்பார். அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? காரிய முனைப்பாக கொடுப்பார். 6ல் சூரியன் இருக்குது. கோச்சாரத்தில் மிக நல்ல பலன்கள். சரியா? வையாசி முழுக்க இருப்பார். இன்னும் ஒரு 11 நாளைக்கு இருப்பார். இன்றைக்கி வையாசி 19 தான். இன்னும் ஒரு 11 நாளைக்கு இருப்பார். ஸோ 6ஆம் இடத்துல இருக்க சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன சில வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுதான் மெயின். அவங்களுக்கு தான் பணம் வந்து பல மடங்கு கிடைக்கும். அதையும் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு சொல்ல மாட்டேன். சரியா? அது வந்து சாத்தியப்படாது. சாத்தியம் யாருக்கு படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனன ஜாதகத்தில் ராகு இருந்து அவர் தசா புத்தி நடக்கும்போது தசா புத்தி அந்தரம் பிராணம் சூட்சுமம் எதுலேயோ ஒன்றில் சுபத்துவமாக தொடர்பு கொண்டார்னா அடித்து தூக்கிடுவார். அது அட்ரஸ் தெரியாதவனா பெரிய லெவலுக்கு கொண்டு போவார். இது இன்றைக்கி நாட்டில் பார்க்குறோம். நாட்டில் நிறைய நடக்குது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருமே விளம்பரம் இல்லாதவர்கள் தான். சாமானியப்பட்டவங்களும் அமைச்சராக இருக்கிறாங்க. யாருன்னே தெரியாது. சரியா? அவர் பேரும் தெரியாது, முகமும் தெரியாது. பழக்கப்படாத ஆளுகள்லாம் மந்திரியாக இருக்கிறாங்க, எம்எல்ஏயாக இருக்கிறாங்க. உள்ளூருக்கு எம்எல்ஏ பற்றி கூட தெரியல நமக்கு. சரியா? அந்த கட்சியுடைய கிளை செயலரும் கூட யாரும் தெரியாது. அந்த உள்ளூர் வட்டத்தில் இருக்கிறவங்க கூட யாரும் தெரியாது. அறிமுகம் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கம் வந்து நிர்வாகத்துக்கு வந்திருக்குது. இதெல்லாம் எப்படின்னா ராகுவுடைய வேலை தான். ராகு தான் இப்படி செய்வார். அதாவது குப்பையை கோபுரமாக்குவார், கோபுரத்தை குப்பையாக்கிடுவார். குப்பைமேடு கோபுரமாகும், கோபுரம் குப்பைமேடு ஆயிரும். அட்ரஸ் இல்லாதவனை அமைச்சராக்கிடுவார். அட்ரஸ்னால் எப்படி? ஆளே தெரியாது சாமானியப்பட்ட மனிதனை பெரிய லெவலுக்கு சாகசப்படுத்தி காட்டுவார். பெரிய சாதனைக்காரனாக காட்டுவார். இதெல்லாம் ராகு செய்வார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராகுவுடைய மகிமைகள் தெரியணும்னா இதுதான் உண்மை. சரியா? ஏன்னா இப்போ நாட்டில் இதெல்லாம் நடக்குது. சரியா நேர்களே? பரம்பரையாக வந்தவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. திடீர்னு வந்தவங்களாம் எந்திரிச்சு வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்கே தெரியல. சரியா நேர்களே? யாருன்னு தெரியல, முகம் தெரியல, அவங்களுடைய விலாசம் தெரியல. ஆனால் அவங்க இன்றைக்கி பெரிய லெவலில் பொசிஷனில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்குறவர் ராகு பகவான் தான். அவர் ஒருத்தர் தான் கொடுப்பார். ஏன்னா அவர் சாயா கிரகம், நிழல் கிரகம். நிழல்னா என்ன? ஷேடோன்னு அர்த்தம். ஷேடோ பிளானட். ராகு வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். எந்த கிரகம் தன்னை பார்க்குதோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிடுவார். சரியா? இப்போ வந்து அவர் வந்து சுயசாரத்தில் சனி பகவான் வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அந்த நல்ல நிலைமையில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நிறைய உதாரணம் சொல்லலாம். இதுவே போதும் உங்களுக்கு. சரியா? நான் எதுக்கு உதாரணத்தை வந்து எப்பயுமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்லுவேன். நடைமுறையில் உள்ளதை தான் உதாரணமாக சொல்லுவேன்.
ராமாயணத்தில் நடந்தது, மகாபாரதத்தில் நடந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கற்பனை கதை. இப்போ நிஜ வாழ்க்கையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிறதா சொல்கிறேன். சரியா? சமானப்பட்ட மக்களும் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னே தெரியாது, எல்லாரும் அவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிரபலம் இல்லாதவங்களை பிரபலப்படுத்துவார். சமானப்பட்ட மக்களை பிரபலப்படுத்துவது ராகு பகவான் தான். அது அவருக்கு மட்டும்தான் உண்டு. சரியா? அந்த பிரம்மாண்டத்தை காட்டுற கிரகம் ஒரே கிரகம் ராகு தான். அதான் சொல்லுவாங்க, ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படிம்பாங்க. கொடுத்தாருன்னா அப்படி கொடுத்துருவார், கொட்டி கொட்டி கொடுப்பார் ராகு பகவான். ஓகே, இந்த வீடியோவில் இதுக்கு மேலே நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதே 20 நிமிஷம் ஆச்சு. அதனால் ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகலாம். கோடிகளோ லட்சமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட அமைப்பை பொறுத்து தான். அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சில காரியங்கள்லாம் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி, குரு 8ஆம் இடத்துக்கு தான் வராரு. 8ல் குரு இருக்கக்கூடாது, இருந்தாலும் உச்சம் அடைகிறாரு. பரவாயில்ல, உங்கள் ராசிக்கு மறைகிறாரு. கொஞ்சம் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போவீங்க. அடுத்த வரையின நாட்களில் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போவீங்க. வீட்டில் அட்டெண்டன்ஸ் கொடுக்க முடியாது. கொஞ்சம் தூரத்தளவு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுகப்படுவீர்கள். சரியா? நான் குரு பயிற்சிக்கு வேணால் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இந்த குரு திசை நடக்கிறவங்களுக்கு சாதகமாக அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ முழுக்க ராகுவை பற்றி போட்டது தான். ராகு பகவான் சிம்ஹ தாயின் புத்திரன், சுவர் பானு என்ற ஒரு அரக்கன் திருப்பாக்கடலை கடையும் போது 2ஆக பிரிஞ்சு ராகுவாகவும் கேதுவாகவும் இருக்கிறாரு. ராகு பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். ராகு திசையும் நல்லாயிருக்கும், நீங்களே நல்லா இருப்பீங்க. சரியா? பணத்தையும் பொருளையும் கொடுப்பார். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு, மூலம் போராடம் உத்திராடம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கைகளுடன் நீடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.